வணக்கம். என் பெயர் ராஜலட்சுமி கோபால். ஒருவர் தினமும் கடைப்பிடிக்க வேண்டிய சில பழக்கங்களில் ஒரு பழக்கம் 10 நிமிடம் வாசிப்போம். வாசிப்பு பழக்கம் என்பது அருமையான ருசி, அழகான பசி. ஒரு முறை சுவைக்க பழகிவிட்டால் அது தொடரும் என்பதை நான் உணர்ந்தேன், நீங்கள் உணர்வீர்கள். புத்தகம் வாசிக்கும் பழக்கம் மன அழுத்தத்தை குறைக்கும் என்பது உங்களுக்கு தெரியுமா? நான் படித்த புத்தகங்களில் சிறந்த புத்தகமாக வெற்றி உங்கள் கையில் இப்புத்தகத்தை வெளியிட்டவர் பேராசிரியர் டாக்டர் காதர் இப்ராஹிம். இந்த புத்தகத்தை படிக்கும் பொழுது நான் உணர்ந்தது என்னவென்றால், எனது வெற்றிகள் எனது கையில் உள்ளது என்பதை பிறகுதான் உணர்ந்தேன். இப்புத்தகத்தை என் வாழ்நாளில் நான் மறக்க மாட்டேன். நன்றி, வணக்கம். வணக்கம். நான் புவனேஸ்வரி முருகையா. இன்று படித்ததில் பிடித்ததை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். எனக்கு பிடித்த புத்தகம் சக்ஸஸ்ஃபுல் டைம் மேனேஜ்மெண்ட். இந்த சக்ஸஸ்ஃபுல் டைம் மேனேஜ்மெண்ட் புத்தகத்தை ரோபர்ட் ஆண்டர்சன் என்பவர் 2012 இயற்றியுள்ளார். இந்த புத்தகத்தில் நமது நேரத்தை எப்படி நல்ல முறையில் செலவிடுவதை அவர் அதில் விளக்கியுள்ளார். சரியான நேரத்தில் சரியான விஷயங்களை நாம் செய்வதால் நம்மளுடைய இலக்கை நாம் வெற்றிகரமாக அடையறதுக்கு இந்த சக்ஸஸ்ஃபுல் டைம் மேனேஜ்மெண்ட் உதவுகிறது. நன்றி. Hai, selamat pagi. Nama saya Raja Sheila Raju, ibu kepada Mahalakshmi dan Jenis Raja. Membaca adalah salah satu amalan yang baik. Terdapat pelbagai jenis bacaan seperti buku, majalah, surat khabar, komik dan lain-lain lagi. Melalui membaca, kita dapat menambahkan ilmu pengetahuan. Dengan membaca surat khabar, kita dapat mengetahui berita semasa. Ini dapat mengelakkan kita daripada menjadi katak di bawah tempurung. Kita juga dapat membaca komik untuk menghilangkan rasa bosan. Oleh itu, kita dapat mengisi masa lapang dengan perkara yang berfaedah. Selain itu, kita dapat belajar banyak kata baru. Dapat membantu kita untuk menulis karangan dan banyak lagi. Kesimpulan, amalan membaca perlu dipupuk sejak kecil lagi. Terima kasih. வணக்கம். என் பெயர் சுகுணாதேவி. புத்தகம் ஒரு மனிதனை முழுமையாக்குகிறது. நல்ல புத்தகங்களை நாம் வாசிக்க வேண்டும். ஒரு புத்தகம் நம்மிடம் இருந்தால் அது 1000 நண்பர்களுக்கு சமம். அதுபோல் நான் படித்த நூலின் பெயர் அன்பிற்கு 1000 முகங்கள் ஆகும். இந்த நூலை எழுதியவர் வில்லியன் என்கிற உமாநாத். இக்கதையின் மையக்கருத்து அன்பு எவ்வாறு வெளிப்படுவது ஆகும். ஒரு குழந்தையின் ஆலோசனையை எவ்வாறு அன்பாக வெளிப்படுவது என்பதை இக்கதை உணர்த்துகிறது. இதில் தினசரி வாழ்வில் நடக்கும் சம்பவங்கள் மற்றும் நுட்பமான உணர்வுகள் புதிய பார்வைகளும் கொடுக்கும். புத்தகத்தில் ஒளிர்வது ஞான ஒளி. அதுபோல நாம் நிறைய நூல்களை வாசிப்போம். நன்றி, வணக்கம்.